ஒரு கண்ட்ரி போயிட்டு வந்தோன்னா நெக்ஸ்ட் ஒரு நம்ம திங்கிங் லெவலே வேற லெவல் பண்ணும். அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் நம்ம சொல்லணும். எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் எங்களோட அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க? ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ரிச்னஸ் கிரியேட்டர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 40+ ஈவெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லா ஈவெண்ட்லயுமே நான் இருக்கேன். கண்ட்ரியை வந்து எங்க கம்பெனி மூலியமா வந்து ப்ரைடா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோல். பிராண்டிங்கிறது ஒரு கம்பெனிக்கு எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அதில் நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. A warm welcome from Richness Creator family. We are a one-stop solution for your all business needs. இன்னைக்கு எங்களோட ரொம்ப ஸ்பெஷல் டே. எஸ், நாங்கள் இன்னைக்கு எங்களோட 3rd இயர்ல ஸ்டெப் இன் ஆகியிருக்கோம். எங்களோட இந்த 3 years ஆஃப் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு பின்னாடி எங்களோட பேக் போனாக இருக்கிறது எங்களோட ஃபவுண்டர், பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் குரு மிஸ்டர் டிபி ஷவுகத் சார். நாங்கள் எங்களோட இந்த 3 years ஆஃப் ஜேர்னியில் நிறைய ஆண்டர்பிரனர்ஸோட பிஸ்னஸ் அண்ட் தென் பர்சனல் லைஃப் இது ரெண்டையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எங்களோட இந்த 3rd இயர் ஆனிவர்சரி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மீனிங்ஃபுல்லான பர்பஸோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். இந்த 3 yearsல எங்களோட சாரோட கைடன்ஸ் அண்ட் கன்சல்டிங்ல நிறைய பிராண்ட்ஸ், ரீபிராண்ட்ஸ் அண்ட் சப் பிராண்ட்ஸ் உருவாகி இருக்கு. எங்களோட பிராண்ட்ஸை லைன் பை லைன் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இந்த சீரீஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் நம்ம கூட இன்னைக்கு இருக்கக்கூடியது ஏஷியன் ரூஃபிங்கோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் முகமது ஜெய்லானி சார். ரிசர்ச் கிரியேட்டரோட இவரோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் தென் இவர் நம்ம கிட்ட என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு, பிளஸ் இவரோட பிஸ்னஸ் நிறைய பேருக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் முகமது ஜெய்லானி சார், எம்டி ஆஃப் ஏஷியன் ரூஃபிங்ஸ் நம்ம கூட இருக்காரு. இவர் ஒரு ஆண்டர்பிரினர் மட்டும் கிடையாது, ஒரு இன்ஸ்பிரேட்டிங் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ அவரை நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாம். ஹலோ சார். ஹலோ. ஹாய் சார். எஸ் சார், உங்களை பற்றி சொல்லுங்க சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரிச்னஸ் கிரியேட்டர் மூலிமா எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்து முகமது ஜெய்லானி. நான் வந்து கோயம்புத்தூர் சுந்தராபுரத்தில் ஏஷியன் ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் ரூஃபிங் ஷீட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு வரோம். ஒரு பாஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக வந்து இந்த கம்பெனி நாங்கள் ரன் பண்ணிட்டு வரோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்குமே எங்களோட ரூஃபிங் ஷீட்ஸ் போகுது. அது இல்லாமல் இந்தியாவில் முக்கியமான ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்ஸுக்குமே நாங்கள் எங்களுடைய ஸ்டீல் ரூஃபிங் ஷீட்ஸை நல்ல குவாலிட்டிலையும் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர் ஆப்ஷன்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸில் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களுடைய ப்ரொஃபஷன். சூப்பர் சார். சார், நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினருங்கிறத தாண்டி உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். ரீசெண்டாக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நிறைய காலேஜஸ்லையுமே நீங்கள் ஸ்பீச்சுக்கு எல்லாமே போயிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது ஒரு பேஷன் தான். நம்ம சொல்லணும்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எஜுகேட் பண்ணணும், நம்ம சொல்லி தரணும். ஏன்னா அப்கமிங் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்ஸ் பிரசிடென்ட் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்போ அவருடைய ஸ்பீச்சஸ் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2020ல இந்தியா வந்து வல்லரசு நாடாக மாறும், அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸால தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய அந்த சிந்தனைகளும் அவருடைய அந்த திங்கிங் எல்லாமே நம்மளை நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் நம்ம நிறைய டே டு டே லைஃப்ல நிறைய லேர்ன் பண்றோம்ல. ஒரு ஆண்டர்பிரினர் லைஃப்ல ஒரு பிசினஸ் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயம் லேர்ன் பண்றோம். அதெல்லாம் வந்து இன்னொருத்தர்கிட்ட நம்ம வந்து சொல்லி தரும் போது இன்னும் நம்மளே ஃபைன் டியூன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அடுத்த அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எப்படிலாம் ஒரு பிசினஸை ரன் பண்ணணும், எப்படி ஒரு சொசைட்டியை வந்து லீட் பண்ணணும், எப்படி நீங்க ஒரு நல்ல லீடரா வரணும், லீடர்ஸ்க்கான ஒரு நல்ல அந்த குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லி தர்றது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேஷன். அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சர்வீஸை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதா இதுக்கான காரணம். சூப்பர். அது த்ரூ உங்களோட சர்வீஸ் அப்படிங்கறது அவங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கண்டிப்பா 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 நிறைய கண்ட்ரீஸுமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். இப்போ லாஸ்டா விசிட் பண்ண கண்ட்ரி எது சார்? லாஸ்டா வந்து இந்த இயர் வந்து அசர்பைஜான் போயிட்டு வந்தோம். ஓ சூப்பர். ஜார்ஜியா, ரஷ்யா கிட்ட இருக்க அந்த கண்ட்ரி. நிறைய கண்ட்ரிஸ் போறதுக்கு காரணம் என்னன்னா எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஆசை தான். எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்து ஃபிளைட்ல போகணும் அப்படிங்கறதே எல்லாத்துக்கும் பெரிய ஆசையா இருக்கும். மேக்சிமம் நம்மளால நம்ம லைஃப் டைமுக்குள்ள எவ்வளவு கண்ட்ரிஸ் நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ நம்ம பாத்தரணும். அதை வந்து இப்போ என்னோட ஆண்டர்பிரினரியல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே
என்னால சான்ஸ் கிடைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்ல ஒரு பிசினஸ் ட்ரிப் மூலியமாவோ வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் நம்ம விசிட் பண்ணி பார்க்குறோம். மெயின் ரீசன் வந்து அந்த கண்ட்ரியை போய் பார்க்கணும். அந்த கண்ட்ரியில எப்படி வந்து மக்கள் அவங்களுடைய கல்ச்சரை வந்து வச்சிருக்காங்க, எப்படி ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க, அவங்க பேசுற லாங்குவேஜ் என்னென்ன, அந்த ஊரை எவ்வளவு சிறப்பா செழிப்பா வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிலாம் போய் பார்க்கும்போது அங்க மக்கள் எப்படி இருக்காங்கங்கிற பார்க்கும்போது நம்ம சேம் திங் இங்க வந்து நம்ம அதெல்லாம் அட்லீஸ்ட் மேபி நம்ம சொசைட்டிக்கு நம்ம அப்ளை பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம கம்பெனி லெவல்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட அந்த சிந்தனையை நம்ம புகுத்துவோம். ஸோ எஜுகேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்படிலாம் இருக்கணும், நம்ம நீட்டா இருக்கணும். ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம கம்பெனிலயாவது நம்ம வெளிநாட்டுல பார்த்த அந்த ஒரு என்விரான்மெண்ட் இதை வந்து இங்க அட்மாஸ்பியரை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வருது. ஒவ்வொரு கண்ட்ரி பார்க்கும் போதும் நம்ம ஐடியாவே திங்கிங்கே மாறுது. திங்கிங் லெவலே வந்து சின்ன லெவல்ல நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு கண்ட்ரி போயிட்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் ஒரு நம்ம திங்கிங் லெவலே வேற லெவலுக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட திங்கிங் லெவலே மாறிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்போ அதுக்கு போகணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம திங்கிங் லெவலே மாறுது. ஸோ அதுதான் மெயின் ரீசன் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான காரணம். சூப்பர் சார். இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்தியாவுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கண்ட்ரியும் இந்தியா மாதிரி தான் இருக்கு, கல்ச்சர்ஸ் வைஸா ஆகட்டும், எல்லா விதத்துலயும் இந்தியா கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது கண்ட்ரிஸ் இருக்குங்களா? அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் போன கண்ட்ரீஸ்ல பார்க்கல. இது வரைக்கும் நான் என்ன ஒரு 7 to 8 கண்ட்ரீஸ் நான் போயிருக்கேன். நம்ம நியர்பை கண்ட்ரி ஸ்ரீலங்கா போயிருக்கேன். அங்க கிட்டத்தட்ட இந்தியான்னு சொல்ல முடியாது, சேம் நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அப்கமிங் டேஸ்ல ஏதாவது ஒரு கண்ட்ரி விசிட் பண்ற மாதிரி பிளான் இருக்குங்களா? இப்போ அப்கமிங் சைனா விசிட் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. பிசினஸ் விசிட்காக பண்ண போறோம். அது நீங்க உங்க ரிச்னஸ் கிரியேட்டர் இனிஷியேட்டிவ் மூலியமா தான் அது நம்ம போறோம். ஸோ எக்ஸைட்டட் அபவுட் தட் ஜர்னி. கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா உங்களோட ஜேர்னி இது வந்துட்டு உங்களுக்கு சேஃபாவும் சக்சஸ்ஃபுல்லாவும் நீங்க போகக்கூடிய காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்ட்டு நாங்க வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சார் மிஸ்டர் டிபி ஷவுகத் சார் உங்களுக்கு எப்படி அறிமுகமானாரு சார்? டிபி ஷவுகத் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 years பேக் வந்து ஒரு பிசினஸ் ஃபோரம் மூலியமா எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஒன் ஆஃப் தி குட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராம்ராஜ் அவருடைய அறிமுகத்தின் பேர்ல தான் எனக்கு அவர் ஷவுகத்தோட இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சது. அவர் அன்னைக்கு மீட் பண்ணோம். ஸோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். மோர் தேன் ஒரு 3 yearsக்கு மேல ஷவுகத் அவர் கூட நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஈவெண்ட்ஸ் கிட்ட பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 yearsல. அந்த எல்லா ஈவெண்ட்லயுமே நம்ம ஒரு கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கோம். நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனும் இருந்திருக்கு. நம்மளுடைய பிராண்ட் விசிபிலிட்டியும் அவங்களுடைய ஈவெண்ட் மூலியமா நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் வந்து நம்ம எதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோமோ அதை வந்து நம்மளுக்கு காமிப்பாரு. நீங்க எதை தேடுறீங்களோ அந்த விஷயமும் உங்களை தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நாம வந்து ஒரு லெவல்ல நம்ம லைஃப்ல ஒரு க்ரோ ஆகணும், ஒரு ஸ்டேஜ் க்ரோ ஆகணும், நம்ம பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா அப்ப அதுக்குண்டான ஆட்களை மீட் பண்ணோம் அப்படின்னா தான் அவங்க ஹெல்ப்போ அவங்களுடைய அசோசியேஷன் இருந்தாதான் நம்ம அந்த லெவலை ரீச் பண்ண முடியும். ஸோ அப்படி ரீச் பண்றதுக்கு கடவுளா பார்த்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சந்தர்ப்பமா தான் நான் நினைக்கிறேன் ஷவுகத்தை மீட் பண்ணது. ஸோ நம்ம வந்துட்டு ரிச்னஸ் கிரியேட்டர் ஸ்டார்ட் ஆன ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து சார் எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சார். அதுக்கே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு பிராண்டிங் ஒர்க் அப்படிங்கிறது நிறைய எம்எஸ்எம்இ என்டர்பிரினர்ஸ்க்கு வந்துட்டு பிராண்டிங்கோட அவேர்னஸே இருக்காது சார். பிளஸ் நம்ம தமிழ் என்டர்பிரினர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வேஸ் அப்படிங்கறது ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பிராண்டிங் அப்படிங்கறது நீங்க எப்படி சார் அத எடுக்கணும், இதுல நமக்கு வந்துட்டு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எந்த ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு பிராண்டிங் பண்றதுக்கு? பிராண்டிங்கிறது ஒரு கம்பெனிக்கு எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அதுல நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது 2014 ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பண்ணிட்டு இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆயிட்டு இருந்தோம். நம்ம நியர்பை சர்க்கிளுக்கு நம்ம மெட்டீரியல் சப்ளை பண்ணோம். ஒரு லெவலுக்கு மேல நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்னா மக்களுக்கிட்ட அந்த நம்ம மேல ஒரு கிரெடிபிலிட்டியை எப்போ உருவாகுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிராண்ட் வேல்யூ தான். இவங்களுடைய பிராண்ட் வேல்யூ என்ன பண்ணுது, இவங்க என்ன கொடுக்குது, ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்ம பிராண்ட் வேல்யூ தான் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குவாலிட்டியை கொடுக்குறோமா, ஆன் டைம் டெலிவரியில கொடுக்குறோமா, பிரைஸ் வந்து மற்ற இடத்துல இல்லாத விட நம்மள்ட்ட காம்படிட்டிவா இருக்கா, இது எல்லாமே வந்து செக் பண்றாங்க. அட் த சேம் டைம்
இன்னைக்கு டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஒரு 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளவு தூரம் டெக்னாலஜி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிடையாது. இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே கையில போன் இருக்கு. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் போனை திறந்து அது தட்டினா போதும், அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைச்சிடும். வந்துரும். ஸோ இன்னைக்கு பாதி மக்கள் அவங்களுடைய பாதி நேரத்தை செலவிடுறதே வந்து இதுலன்னா அந்த மொபைல் ஃபோன் மொபைல் தான். ஃபோன்ஸ்ல. ஸோ ஹவ் வி ஆர் ரீச்சிங் தெம் த்ரூ த அந்த டெக்னாலஜிக்கல் பாத்வே மூலியமா எப்படி நம்ம மக்களை ரீச் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஸோ அதுல நம்ம பிராண்ட் வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்றோம், இது ரெண்டையும் கரெக்டா கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா வி ஆர் சக்சஸ்ஃபுல் இன் அவர் பிசினஸ். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணோம். ஸோ அப்போ நம்மளுடைய பிராண்ட் ஏஷியன் ரூஃபிங் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஒரு 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 மினிமல் லெவலாக நம்ம அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சூன் ஆஃப்டர் நம்ம ரிச்னஸ் கிரியேட்டர் அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க எப்படிலாம் பிராண்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம முதல்ல என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தோம், இதான் பிராண்டிங் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது, பிராண்டிங் அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு அது எப்படிங்கிறது புரிய வச்சாங்க. ஒரு பிராண்டிங்னா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி கரெக்டான மெத்தட்ல எல்லாம் பண்ணாதான் அது யாரை போய் ரீச் ஆகுமோ அவங்களை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதனுடைய ஹெல்ப்னாலதான் நம்ம இன்னொரு சப் பிராண்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆண்டர்பிரனர்ஸ்க்கு கண்டிப்பா அவங்க பிசினஸ் க்ரோ ஆகணும், மக்களுக்கு விசிபிளா தெரியணும் அப்படின்னா பிராண்டிங் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்க வராங்க அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம்ல எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கேன், எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் எவ்வளவு போஸ்ட் போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்ல நான் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கேன், கூகுள் ரிவ்யூஸ் நான் எவ்வளவு வாங்கியிருக்கேன், இதெல்லாமே இன்னைக்கு கஸ்டமர் செக் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப அவேரா இருக்காங்க. நீங்க எவ்வளவு 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, இவங்க கிட்ட ஏற்கனவே மெட்டீரியல் வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து இவங்களை எப்படி நம்புறாங்க, எவ்வளவு ரெப்யூட்டடான ஒரு சப்ளையரா இருக்காங்கிறத கஸ்டமர்ஸ் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு பேக்கெட்ல எல்லாமே இருக்கு. அந்த போன் எடுத்து அவங்களுக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னா அதை டக்குன்னு டைப் பண்றாங்க, அதுக்கான ரிவ்யூஸ் வருது, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா இருந்தது அப்படின்னா தான் ஒருத்தவங்க அவங்க பிசினஸ்ல சக்சஸ் ஆகவும் முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகவும் முடியும். சூப்பர் சார். நீங்க உங்களோட பிராண்டிங் பத்தி பேசும்போது அந்த பிராண்டிங் பத்தின ஒரு அவேர்னஸ் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம சௌகத் சார் த்ரூ அவரோட மென்டரிங் த்ரூ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணீங்க. ஸோ அந்த மென்டர்ஷிப்ல உங்களுக்கு மறக்கவே முடியாத மெமரபிளான பாயிண்ட் அப்படின்னா எதை சொல்வீங்க சார்? மெமரபிளான பாயிண்ட்னா அவர் வந்தோடனே ஒரு விஷயம் என்ன பண்ணோம்னா, இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆளாளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருப்போம், ஒரு கையில ஒரு ஃபோன் வச்சிருப்போம், எல்லாரும் அவங்கவுங்க ஃபோன் நம்பர் வச்சு கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அவர் கொடுத்த இன்புட் என்ன அப்படின்னா, மொபைல் நம்பர் ஷுட் பி காமன். இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது நம்ம தனித்தனியா எடுக்கணும். ஒரு ஸ்டாஃபோட பர்சனல் நம்பரை நம்ம ஆஃபீஸ் நம்பரா கன்சிடர் பண்ணக்கூடாது, அது அவனோட நம்பர் தான். சப்போஸ் அந்த ஸ்டாஃப் வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ல இருந்து சப்போஸ் ரிலீவ் ஆயிட்டாங்க அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு தான் எல்லா டேட்டா பேஸ் எல்லா கான்டாக்ட்ஸுமே அதுல தான் இருக்கும். ஸோ வி லூஸ் தி கான்டாக்ட். பட் கம்பெனிக்குன்னு காமனா ஒரு நம்பர் இருந்துச்சு, ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா இட் வில் பி தேர். அந்த ஸ்டாஃப் இல்லைனாலும் அந்த நம்பர் இருக்கும், அடுத்த வர ஸ்டாஃப் வந்து அதை டேக் ஓவர் பண்ணி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு அவரு வந்தோன்னு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனிக்குன்னு சொல்லி காமனான ஒரு கஸ்டமர் கேர் நம்பர்னு ஒன்று கொண்டு வாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொண்டு வாங்க, கஸ்டமர் கேர் இருக்காங்க, கஸ்டமருக்கு ஒரு நம்பர், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னா சேல்ஸ்க்கு ஒரு நம்பர், மார்க்கெட்டிங் இருக்காங்க, மார்க்கெட்டிங் அவங்களுக்கு ஒரு நம்பர். இந்த மாதிரி தனியா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் நம்ம டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுவோம். இன்னொரு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா பேஸ் மேனேஜ் பண்றது. இன்னைக்கு என்னோட கம்பெனிக்கு எவ்வளவு கஸ்டமர்ஸ் வாக்கின் வந்திருக்காங்க, நியூ கஸ்டமர்ஸ், நியூ டு த கம்பெனி அப்படின்ட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதெல்லாம் நாங்க அதுக்கு முன்னாடி ட்ராக் பண்ணதும் கிடையாது, அதை பத்தி யோசிச்சதும் கிடையாது. பட் இவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்களுக்கு புதுசா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு என்னோட கம்பெனிக்கு புதுசா கஸ்டமர் எத்தனை பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் நாங்க வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு கஸ்டமருடைய டேட்டா பேஸையுமே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் வேணா பெருமையா சொல்லிக்கலாம், எங்களுக்கு 1000 கஸ்டமர் 2000 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு. அப்ப அவங்க அத்தனை பேரோட டேட்டா பேஸே என்கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். பட் ஆஃப்டர் இவரோட என்ட்ரிக்கு அப்புறம், இவருடைய மென்டரிங்க்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சோம், ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம், எங்களுடைய நெட்வொர்க், எங்களுடைய கஸ்டமர் பேஸை வந்து நாங்கள் கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிச்சோம், சேனலைஸ் பண்ணோம். இப்போ ஒரு ஃபேப்ரிகேட்டர்னா இவங்க ஃபேப்ரிகேட்டர், ஒரு டீலர்னா இவங்க டீலர், இவங்க எண்ட் யூசர்னா எண்ட் யூசர். அந்த கஸ்டமருடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதை கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். மொபைல் நம்பர் வந்து காமனா கம்பெனிக்குன்னு ஒரு மொபைல் வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆயிருச்சு எல்லாமே. சோ யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு மொபைல் நம்பர் தானே நம்ம ரொம்ப சிம்பிளா திங்க் பண்றோம். பட் அந்த மொபைல் நம்பர் எவ்வளவு வேலைகள் செய்யும் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இட்ஸ் பிளேஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் மேஜர் ரோல். ஆமா, ஏன்னா இன்னைக்கு வே ஆஃப் கம்யூனிகேஷன் 80% ஆஃப் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் போன்ல தான் நம்ம கான்டாக்ட் பண்றாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம உங்க அட்ரஸ் எங்க இருக்கு என்னன்னு கேட்டு நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்ல நம்ம கம்பெனிக்கோ டைரக்டா வராங்க. சோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நம்பர் கூட இல்லாம இருந்தோம்,
இப்ப கிட்டத்தட்ட 10 நம்பர் எங்க ஆபீஸ்க்கு மட்டுமே நாங்க ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர் வச்சிருக்கோம். சார். அப்போ 10 நம்பர் உங்களுக்குன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்களோட கஸ்டமரோட டேட்டாபேஸ் லைன் அப்படிங்கிறது எஸ், ஆமா. எந்த அளவுக்கு சோ ஒவ்வொரு இருக்கும்னு தெரியும். டிபார்ட்மெண்ட் வைஸா நாங்க பிரிச்சிட்டோம். இன்னொன்னு ஷௌகத் சார் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா டெலிகேஷன். ம். இப்ப இந்த 10 நம்பர் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம், முக்கியமான காரணம்னா டெலிகேஷன் தான். Delegation. இப்போ எல்லா வேலையுமே நானே பாக்குறேன், நானே தான் காலையில கம்பெனி ஓபன் பண்றேன், நானே தான் வந்து ஆர்டர் எடுக்கிறேன், நானே ப்ராசஸ் பண்றேன், நானே பில் போடுறேன், நானே வந்து டெலிவரி பண்றேன் அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரினரால க்ரோ ஆகவே முடியாது. கண்டிப்பா. ஸோ அதுக்கு உண்டான வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். ம். அதுக்குன்னு ப்ரொஃபிஷியன்டான பீப்புள்ஸ், சுப்பீரியரான பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த ஜாபை ஒப்படைச்சோம் அப்படின்னா இந்த சக்சஸ் ரேட் வந்து டபுள் மடங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு ஷௌகத் அவர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு வேல்யூபிளான ஒரு இன்புட்ஸ். சூப்பர் சார். நான் ஒரு விஷயம் கேட்டேன், நீங்க பல விஷயம் சொல்லிட்டீங்க. அண்ட் தென் சார் பேசும்போது சொன்னீங்க உங்களோட சப் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா சார், நம்மளோட எலைட் ரூஃபிங் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்றோம் சார். உங்களோட சப் பிராண்டை வந்துட்டு நாங்க கிரியேட் பண்ணோம். இப்போ சொல்லுவாங்க தமிழ்ல வந்துட்டு ஒரு குறள் இருக்கு, இவன் தந்தை என்னொற்றான் கொள் என்னும் சொல் அப்படின்னு சொல்லி. அது பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு எப்ப பெருமையா இருக்கும்னா பையன் வந்துட்டு சான்றோர் இருக்கிற ஒரு சபையில பெருசா வந்துட்டான்னு சொல்லும் போது அந்த அப்பாக்கு வேற எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி சேம் நாங்க உருவாக்குன ஒரு பிராண்ட் வந்துட்டு உச்சத்தை தொடுது, வானத்துல இருக்கு அப்படிங்கும் போது அது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பெருமையான விஷயம். அந்த மாதிரி நிறைய லைன் அப்ல நம்மளோட எலைட் ரூஃபிங்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கு சார். கண்டிப்பா நம்மளோட எலைட் ரூஃபிங்கை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா. இப்போ எலைட் ரூஃப் அது பிறந்த இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நேம் வந்தது. ஸோ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஏற்கனவே சொன்னா 2014ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2024ல வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ நான் இவர் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 10 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியை வந்து மார்க் பண்றதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஐடென்டிட்டி பண்ணணுமே, ஏதோ ஒரு இது கொண்டு வரணும், ஏதோ ஒரு ஐடென்டிட்டி 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப சொன்னதுதான் எலைட் ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் கொண்டு வரலாம். இப்போ எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ரூஃபிங் ஷீட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நார்மல் நீங்க வெளியில இப்போ பாத்திருப்பீங்க அந்த 6 கிரஸ்ட்ல ஒரு ரூஃபிங் ஷீட் போட்டிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, எங்கள்கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் ரூஃபிங் ஷீட் இருக்கு. அந்த 6 கிரஸ்ட் ரூஃபிங் ஷீட் இருக்கு, டைல் மாடல் மாதிரியே ரூஃபிங் ஷீட்ஸ் இருக்கு, பேம்பு ட்ரீ மாதிரியே இருக்கும் அந்த ஒவ்வொரு பேட்டர்னும். மேங்களூரியன் டைல்னு சொல்லுவாங்க, கேரளாலாம் ரொம்ப ஃபெமிலியரா போட்டிருப்பாங்க மேங்களூரியன் டைல் ஷீட்ஸ். லைனர் ஷீட்ஸ்னு சொல்லுவாங்க, கிளாடிங் யூஸ் பண்றோம். அந்த ஷீட்டே லைனா இருக்கும், அப்படி ஸ்கேல்ல லைன் போட்ட மாதிரி இருக்கும் லைனர் ஷீட்ஸ். பஃப் பேனல் ஷீட்ஸ், அந்த ஹீட்டும் சவுண்டும் ரெடியூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஷீட் இருக்கு. அதுல எங்களுடைய யூனிக் ப்ராடக்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த டைல் மாடல் ஷீட்ஸ் அண்ட் லைனர் ஷீட்ஸ். ஸோ இந்த யூனிக் ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு பிராண்டுக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தென் நெக்ஸ்ட் நம்மளுடைய 10 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியும் மார்க் பண்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியா இருக்குன்னு சொல்லி எலைட் ரூஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை லான்ச் பண்ணி அந்த பிராண்டுக்கு கீழே நம்ம என்ன பண்ணோம், இந்த டைல் மாடல் ஷீட்ஸும் லைனர் ஷீட்ஸையும் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி டீலர்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலைட் ரூஃப் அப்படிங்கிற நேம்ல நம்ம டீலர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ ஏஷியன் ரூஃபிங் அப்படின்ற கம்பெனில இருந்து பிறந்து வந்த இன்னொரு சப் பிராண்ட் தான் எலைட் ரூஃப். அதுல இருந்து நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைல் மாடல் ஷீட்ஸ்க்கும் லைனர் ஷீட்ஸ்க்கும் நம்ம அந்த நேம்ல அந்த பேனர்ல நிறைய டீலர்ஸ்க்கு வந்து நம்ம டீலர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சோம். நம்ம பிராண்டிங் கன்சல்ட் பண்ணும்போது எலைட் ரூஃப் நேம் சூஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிச்னஸ் கிரியேட்டர் டீம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஒர்க். அதை ஒரு பிராண்டாவும் நம்ம விசிபிள் பண்ண ஆரம்பிச்சோம். ஷௌகத் அவங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ல தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸ் ஸ்பீக்கரா இருக்க பாரதி பாஸ்கர் மேடமும் அனில் சேமியா ஃபுட்ஸோடைய எம்டி அவங்க வந்து அந்த பிராண்டை வந்து லான்ச் பண்ணி வச்சாங்க. அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் தான் நான் சொல்லணும். அந்த ஈவெண்ட்ல கூட நான் டக்குன்னு ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பேன் எலைட் ரூஃபை பத்தி. டக்கு எனக்கு அப்போ அந்த ஸ்பாட்ல தோணுதுதான். கீழே கூட நம்ம அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் அந்த ஃபங்க்ஷன்லாம், அந்த ஈவெண்ட் போயிட்டு இருந்தது. ஸ்டேஜ்ல வந்து பிராண்டை லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே டக்குன்னு அந்த ஆன் த ஃப்ளோல ஒரு கோட் வந்தது. எலைட் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இந்த எலைட் ரூஃபை சூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா எலைட் ரூஃபை சூஸ் பண்றவங்க எல்லாருமே எலைட் பீப்புளா தான் இருப்பாங்க. எலைட் பீப்புள்ஸ் எல்லாருமே எலைட் ரூஃப் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லைன்னா எலைட் ரூஃபை ப்ரிஃபர் பண்றவங்க எல்லாருமே எலைட் பீப்புளா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆன் த ஃப்ளோல வந்து ஒரு கோட் வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து என்னுடைய லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சார் நம்மளோட நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல சார் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க, ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க சார். அதுல உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் இல்லைன்னா எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் எங்களோட அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, அதுல உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் சார்? நான் தான் சொன்னேன், ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ரிச்னஸ் கிரியேட்டர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 40+ ஈவெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த 3 இயர்ஸ்ல. அது எல்லா ஈவெண்ட்லயுமே நான் இருந்திருக்கேன், இன்க்ளூடிங் சென்னையில நடந்த ஈவெண்ட்லயும் நான் இருந்திருக்கேன், ஈரோட்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, பொள்ளாச்சியில, கோயம்புத்தூர்ல பண்ண எல்லா ஈவெண்ட்லயுமே என்னுடைய பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 2-3 ஈவெண்ட் சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னையில நடந்த ஒரு ஈவெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் சென்னை அது பண்றேன்னு சொன்னோடனே நான் ஷௌகத் சார்ட்ட சொன்னது, நான் எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதுல கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து அதுல இருந்து பிசினஸ் ஜென்ரேட் ஆகுதா ஆகல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் ஒரு
பெரிய ஒரு இடத்துல ஒரு பெரிய சிட்டில ஒரு க்ரௌடுக்கு முன்னாடி நம்ம போய் பேசுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, மக்களை நம்ம மீட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்க நம்ம இவர் வந்திருந்தாங்க, நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க, நம்ம நியானானா கோபிநாத் சார் அவங்க வந்திருந்தாங்க, நம்ம மெடிமிக்ஸ் ஓனர் அனுப் சார் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஸ்பீச் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவெண்ட். இன்னொரு ஈவெண்ட் சொல்லணும்னா நம்ம இந்துஸ்தான் காலேஜ்ல ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க. அங்கேயும் நம்ம நியானானா கோபிநாத் சார் வந்திருந்தாங்க, நம்ம சேரன் அகாடமி ஹுசேன் பிரதர் அவரு வந்திருந்தாங்க, தென் பரமன் பச்சைமுத்து சார் இவங்கெல்லாம் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. அன்னைக்கு நான் ஸ்டேஜ்ல நானும் அப்பவும் எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நம்ம கம்பெனி பத்தியும் பிராண்டை பத்தியும். அந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப மெமரபிளான ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் ரிச்னஸ் கிரியேட்டரோட ஈவெண்ட்ல 1000+ பீப்புள்ஸ் வந்தது அந்த ஈவெண்ட்ல தான். ஸோ அந்த அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடுக்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர் சார். நீங்க பேசின ஒரு அந்த வே ஆஃப் டாக்கிங்ல எனக்கு எங்களோட விக்டரி அப்படிங்கறது நீங்க உங்களோட விக்டரியா பாக்குறீங்க, அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் ஒரு கிளைண்ட் கூட இருக்கும் அப்படிங்கறதே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு சார். தென் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட 3rd இயர் ஆனிவர்சரி சார். இப்போ சார் இங்க இல்ல, சப்போஸ் இமேஜினேட் பண்ணிக்கோங்க, இப்போ சார் இங்க இருக்காரு, ஓகேங்களா? சார் இங்க இருக்காரு, இன்னைக்கு நம்மளோட 3rd இயரோட ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்றோம். அப்போ சார் கிட்ட நீங்க உங்களோட ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்கன்னா எந்த மாதிரி வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? ஷூர். என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பெஸ்ட் விஷஸ் 3rd இயர் ஆனிவர்சரி ரிச்னஸ் கிரியேட்டர். எனக்கு 3 வருஷம் தான் ஆச்சான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஏதோ ரொம்ப 10 வருஷம் டிராவல் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. நீ 3 வருஷம்னு சொல்றது எனக்கு கம்மியா தெரியுது. ஸோ இன்னும் நிறைய வருஷம் வந்து ரிச்னஸ் கிரியேட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிராவல் பண்ணணும். மோர் தேன் 50 இயர்ஸ் 75 இயர்ஸ் 100+ இயர்ஸ் வந்து இந்த ஃபோரம் வந்து டிராவல் பண்ணணும். நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நிறைய பேர் எப்படி பிஸ்னஸ் பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு க்ரோயிங் ஃபோரமா, ஒரு அவங்க க்ரோன் அப் பண்ற ஒரு ஃபோரமா வந்து ரிச்னஸ் கிரியேட்டர் இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டை புரிய வச்சது எனக்கு ரிச்னஸ் கிரியேட்டரோட எல்லா ஈவெண்ட்லையுமே அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது கிராட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த கிராட்டிடியூடை தான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நானும் அவருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எங்களுடைய பிஸ்னஸ் என்னோட அந்த பிஸ்னஸ் ஜேர்னியையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுல ரிச்னஸ் கிரியேட்டருக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குது. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீலர்ஷிப் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ உங்களோட ப்ராடக்டோட டீலர்ஷிப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணலாம்? அதுக்கான வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அது கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்ல யாராவது உங்களோட எலக்ட் ப்ரூஃபிங்கோட ஏஜென்ட்டா வரணும் ஒரு டீலரா வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஷேர். டீலர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு ஊர்லயுமே இந்த ரூஃபிங் பிசினஸ் பண்றவங்க, இந்த ரூஃபிங் ஷாப் வச்சிருப்பவங்க, சின்ன லெவல்ல பண்றவங்க, கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்றவங்க, மீடியம் லெவல்ல பண்றவங்க, எல்லா ஊர்லயுமே இருப்பாங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஏரியா, கோயம்புத்தூர் பெரிய ஊர் பாத்தீங்கன்னா, இந்த சைடு கோயம்புத்தூர், பொள்ளாச்சி ரோடு, சுந்தராபுரம், இந்த சைடு காந்திபுரம், ஆர்எஸ்புரம், கணபதி, சரவணம்பட்டி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியா. கோயம்புத்தூர் ஜியாகிரபிக்கல் ஏரியா பெருசு. அதே மாதிரி சரௌண்டிங் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பல்லடம், திண்டுக்கல், இந்த எல்லா ஊர்லயுமே ரூஃபிங் ஷாப்ஸ் வச்சிருக்கவங்க இருப்பாங்க. நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்க கூட எல்லாம் எப்படி நம்ம கொலாபரேட் பண்ணலாம். ஸோ ஹவு வி கேன் கொலாபரேட் தெம். ஸோ அவங்களும் அவங்க ஏரியால அவங்க பிசினஸ்ல க்ரோ ஆகணும், நம்மளும் நம்ம பிசினஸ்ல நம்ம க்ரோ ஆகணும். ஸோ மியூச்சுவலா எப்படி க்ரோ ஆகுறது அப்படின்னு திங்க் பண்ணி வெளியே வந்தது தான் இந்த ஐடியா. ஸோ வி ஹாவ் டு கவர் டீலர்ஸ் ஆல் அக்ராஸ் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நம்ம டீலர் கவர் பண்ணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் நம்ம இது இறங்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஊர்லயுமே நம்ம வந்து டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கிறோம். டீலர்ஷிப் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, சப்போஸ் நீங்க உங்க ஊர்ல ஒரு ரூஃபிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ரூஃபிங் ஷாப் வச்சிருக்கீங்க, ஒரு மோர் தேன் 3-4 இயர்ஸ்க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கீழே பின் பண்ணிருப்போம். இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல வெப்சைட்லயும் நீங்க எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எடுக்கலாம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே கான்டாக்ட் நம்பர் எடுக்கலாம். நீங்க கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க டீலர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கோம். என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீலரா வந்துட்டாங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் வால்யூம்க்கு மேல அவங்களுடைய மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா நாங்களே டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஃப்ரீ டெலிவரி நாங்க டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சவுத் தமிழ்நாட்டுல நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங் எல்லாத்துலயுமே நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். நம்ம சென்ட்ரல் பார்ட்ல திருச்சி சரௌண்டிங் இருக்க டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் வந்து நம்ம மெட்டீரியல் டெலிவரி ஃப்ரீ டெலிவரியா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு பர்டிகுலர் வால்யூம்க்கு மேல இருந்தா, சின்ன லெவல், சின்ன 10 ஷீட் 15 ஷீட் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா
எக்ஸ்டர்னல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் மூலிமா நம்ம பண்ணி கொடுப்போம். பட் நான் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு வால்யூம்க்கு மேலே இருந்தது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அப்படின்னு வைங்களேன். 1000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு வண்டி, ஒரு தோஸ்த் வெஹிக்கிள் கன்சியூம் ஆகிறதுக்கான ஒரு ஒரு பார்ட் வந்து அதில் இருக்கும். ஸோ அதை நம்மளால ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட முடியும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட் கொடுப்போம். நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் அதை பத்தி நானே டீலர்ஸ்க்கு. கேட்கணும்னு நினைச்சேன் சார். நிறைய கிஃப்ட் அந்த மாதிரி எல்லாமே பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ அது என்னன்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், இப்போ டீலர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க இவ்வளோ பர்டிகுலர் வால்யூம்க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, எங்ககிட்ட ரூஃபிங் ஷீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்லாப் வைஸ் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் த வால்யூம் பண்றவங்களுக்கு நம்ம ஃபாரின் ட்ரிப்புக்குலாம் கூட்டிட்டு போறோம். ஃபாரின் ட்ரிப் வச்சிருக்கோம். அதுக்கு கீழே பண்றவங்களுக்கு கோல்ட் காயின்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு கீழே பண்றவங்களுக்கு பைசைக்கிள்ஸ், ஸ்மார்ட் டிவிஸ், இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் ஏதோ ஒன்று அந்த அவங்க பண்ற வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இயர்லி ஒன்ஸ் அதை அவங்களுக்கு கொடுத்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஜஸ்ட் அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு தான். ஸோ அவங்க நம்ம கிட்ட பண்றதுக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு ஃபேக்டரா ஒன்று இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து நம்மளுடைய டீலர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு சர்டைன் கிரைட்டீரியாஸ் அண்ட் சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். லாஸ்ட் இயரும் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம மோர் தேன் ஒரு 25+ டீலர்ஸ்க்கு இந்த ப்ரைசஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லாபா பாத்தீங்கன்னா 2 டீலர் வந்து கோல்டு காயின் அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம கோல்டு காயின்ஸ் கொடுத்துருந்தோம். நிறைய பேருக்கு பைசைக்கிள் கொடுத்துருந்தோம், ஸ்மார்ட் டிவிஸ் கொடுத்துருந்தோம், மொபைல் ஃபோன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாமே லாஸ்ட் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 25 to 30+ டீலர்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ சூப்பர். கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி எலைட் ரூஃபிங்கை செலக்ட் பண்ணுற எல்லா பர்சன்ஸும் எலெக்டாக தான் இருப்பாங்க. ஸோ எலைட் ஆகணும், நீங்களும் இந்த ஜேர்னியில் வந்துட்டு ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, நம்மளோட சார் கூட டீலர்ஷிப் கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சார் நம்மளோட எலைட் ரூஃபிங் வந்துட்டு இன்னும் 5 years கழிச்சு இந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா சார்? ஒரு கோல் அப்படிங்கறது ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். சோ அந்த கோல் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஷூர். இப்போ நம்ம ஏஷியன் ரூஃபிங்கோட விஷனே பாத்தீங்க அப்படின்னா, டு பி எ மார்க்கெட் லீடர் இன் த ரூஃபிங் இண்டஸ்ட்ரி இன் த கண்ட்ரி வித் அட்மோஸ்ட் குவாலிட்டி அண்ட் ப்ரெசிஷன். அதுதான் நம்ம விஷன் வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 5 yearsல என்னோட ட்ரீம், என்னுடைய ஸ்டாஃப்ஸோட ட்ரீம், என்னுடைய டீமோட ட்ரீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எலைட் ரூஃப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே ஒரு டீலராவது இருக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே எலைட் ரூஃப் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல ரூஃபிங் ஷீட்ஸ் வந்து மக்களுக்கு நல்ல குவாலிட்டிலையும் நல்ல ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ்லையும் சப்ளை பண்ணுங்கிறது தான் எங்களுடைய கோல், நெக்ஸ்ட் கோல். அதுக்கடுத்து ஒரு 10 year கோலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல் ஓவர் த இந்தியா ஃபுல்லா நம்ம எலைட் ரூஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், கண்ட்ரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த எலைட் ரூஃப் ஒரு ஏஷியன் ரூஃபிங்கோட ஒரு ட்ரீமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியோட க்ரோத்ல எப்பவுமே நாங்கள் வந்து துணை நிற்போம். கண்ட்ரியை வந்து எங்க கம்பெனி மூலியமா வந்து ப்ரைடா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறதா எங்களுடைய கோல். சூப்பர் சார், ரியலி அமேசிங் சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். இப்போ நம்மளோட ரிச்னஸ் கிரியேட்டர்ல நீங்க வந்துட்டு நம்ம ரிச்னஸ் குருகுலம்ல மெம்பரா இருக்கீங்க, அண்ட் தென் இஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்பிரினர் எஜுகேஷன் கோர்ஸ்லயுமே நீங்க சார் வந்துட்டு மெம்பரா இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் தென் இதுல நான் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஆன்சர் அப்படிங்கறது ஏன் சார்? ஷூர். ரிச்னஸ் கிரியேட்டர்ல நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆண்டர்பிரனரை மோல்டு பண்றதுக்கான ஒரு திங் தான். இது எந்த விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ரிச்னஸ் குருகுலம் எடுத்தீங்கன்னா அதுல என்ன பண்றாங்க, உங்களுக்கு நிறைய ஸ்பீக்கர்ஸோட அந்த மோட்டிவேஷனல் டாக்ஸ், மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ், இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, வீக் ஆன் வீக் பார்த்தீங்கன்னா ஜூம்ல வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸோட, நிறைய சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் ஓனர்ஸோட ஜூம் செஷன் நிறைய கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இஆர்சி எடுத்துட்டீங்கன்னா அது நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டர்பிரனரா இல்லாம ஒரு மனுஷனா நம்மளை வந்து ஒரு மோல்ட் பண்ணுது. ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த டேல இருந்து அந்த டேவோட எண்டு வரைக்கும் நம்மளுடைய ஷெடியூலை வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணணும், எப்படி கரெக்டாக கொண்டு போகணும், நம்மளுடைய பிஸ்னஸ் லைஃப்பை வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், ஃபிட்னஸ்க்கு நம்ம ஹெல்த்துக்கு நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றது, நேச்சர் கூட நம்ம போய் அட்டாச் ஆகிறது, நேச்சர் கூட அட்டாச் ஆகுறதுன்னா எப்படி அட்டாச் ஆகுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு இஆர்சி சொல்லி தருது. ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் அவங்களால சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கேண்டான் ஃபேர் ஃப்ளை ஹை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் நம்ம இந்தியாவில் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம தாண்டி நம்ம பக்கத்துல இருக்க நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ்லாம் இன்னும் என்னென்னமோ டெக்னாலஜி, என்னென்னமோ திங்ஸ்லாம் புதுசா
கண்டுபிடிச்சி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம நெய்பர் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு 20-30 இயர்ஸ் அஹெட்டா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிலாம் போகும்போது தான் நாம எங்க பிளாக் ஆயிட்டு இருக்கோம், எங்க மிஸ் ஆயிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான விஷயம் நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்ற ஐடியாவே நமக்கு கிடைக்குது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரி போயிட்டு வந்தா நம்மளோட திங்கிங் லெவலே மாறிடுது. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். நான் ஃபைனலா என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த ரிச்னஸ் கிரியேட்டர் இதை பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்க ஒரு ஆண்டர்பனரா இருக்கிறீங்க, ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறீங்க, உங்க பிசினஸ்ல நீங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்க, இல்ல உங்க பிராண்டிங் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்க, இல்ல பிசினஸ் க்ரோ பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் ஆறீங்க, உங்க டீமை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல, உங்க டீமை எப்படி லீட் பண்றதுன்னு தெரியல, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து ரிச்னஸ் கிரியேட்டரை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு எந்த பார்ட் சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத சூஸ் பண்ணி அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிசினஸும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கும் க்ரோ ஆகுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த அளவுக்கு வந்துட்டு எங்களை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ சார் வந்துட்டு இவ்வளோ நேரமா நமக்கு வந்துட்டு அட்ரஸ் பண்ணிட்டு நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்தீங்க சார். இந்த அளவுக்கு பொறுமையா எங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை கேட்டுட்டு இருந்த எங்களோட வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னி அடுத்தடுத்து வரக்கூடிய சீரீஸ்ல இன்னும் நிறைய பிராண்ட்ஸை பத்தியும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸை பத்தியும் அவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸையுமே நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Subscribe to our YouTube channel